வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். கொழும்பில் தங்கியுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச எவரும் பொய் வாக்குறுதிகள் அளித்து ஆட்சியினை கைப்பற்ற முடியாது என்று முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவிப்பு. தையிட்டி விகாரையில் காணிகளை இழந்தவர்கள் நயனாதீவு நாகவிகாரையின் விகாராதிபதியை சந்தித்து தங்களுடைய காணிகளை விடுவித்து வழங்குமாறு கோரிக்கை. எதிர்வரும் நாட்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடும் என்பதால் அனர்த்தங்களை எதிர்கொள்வதற்காக சம்பந்தப்பட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவுகளும் தயார் நிலையில். தொடர்வது விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தற்போது கொழும்பில் தங்கியுள்ள நிலையில் அவரது தங்காலை கால்டன் இல்லத்திலும் கொழும்பு நுகேகுட இல்லத்திலும் மாறி மாறி தங்குவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்தார். மஹிந்த ராஜபக்ச நுகேகுடை பகுதியில் வாடகை வீட்டில் தங்கியுள்ளார் என்ற ஊடக செய்தி தொடர்பாக எழுந்த கேள்விகளுக்கு பதில் வழங்கிய போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார். ராஜபக்ச குடும்பத்தை நன்கு அறிந்த நண்பர் ஒருவரே எந்தவித அச்சமுமின்றி மகிழ்ச்சியுடன் வீட்டை வழங்கியுள்ளதாகவும் அவர் தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகளை அமைதியாக கவனித்து வருவதாகவும் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருந்தார். எங்கள் நண்பர்களுக்கு நாங்கள் யார் என்பது தெரியும். அவர்கள் இந்த அரசாங்கத்திற்கு அச்சப்படவில்லை. அதனால் தான் மகிழ்ச்சியுடன் எங்களுக்கு வீடுகளை வழங்குகின்றனர் என்றும் தெரிவித்தார். மேலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சுதந்திரம் எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தப்படவில்லை என்றும் தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை அவர் எதிர்கொண்டு வருவதாகவும் நாமல் ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். எவரும் பொய் வாக்குறுதிகள் அளித்து ஆட்சியினை கைப்பற்ற முடியாது என்று முன்னாள் அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை கூறியதோடு மன்னர் ஆட்சி காலத்தில் இலங்கை தன்னிறமான நாடாக இருந்ததாகவும் 1815 ஆண்டு கடைசி மன்னன் ஆட்சி காலத்திலும் நாடு நல்ல நிலையில் இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அந்த காலங்களில் வெளிநாடுகளில் குடியேற வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை என்றும் சுதந்திரத்திற்கு பின்னர் 1950 ஆண்டு இலங்கை வெளிநாட்டு கடன் எதையும் பெறவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். இரண்டாம் உலக போரின் போது பிரிட்டனுக்கே கடன் வழங்கிய நாடாக இலங்கை இருந்ததாகவும் அவர் நினைவூட்டியிருந்தார். ஆனால் பொய் வாக்குறுதிகளை அடிப்படையாக கொண்டு அரசியல் கலாச்சாரம் உருவான பின்னரே இன்றைய பொருளாதார சிக்கல்கள் தோன்றியுள்ளதாகவும் அதனால் இன்று மக்கள் வெளிநாடுகளில் தங்கி வாழ வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்தார். இந்த நிலையில் இனிமேல் பொய் கூறி ஆட்சியினை பிடிப்பது சாத்தியமற்றதாகும் என்று அவர் வலியுறுத்தினார். பேரிடர் பாதிப்புகளிலிருந்து இலங்கை நிச்சயமாக மீண்டெழும் என்றும் இருந்த நிலையை விட இன்னமும் சிறந்த நிலையை நோக்கி நாடு முன்னேறும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் இலங்கை மீட்சி பெறுவதற்கு சர்வதேச நாடுகள் தம்மால் இயன்ற அனைத்து உதவிகளை வழங்கி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மீது சர்வதேச சமூகத்திற்கு உள்ள நம்பிக்கையாலேயே இவ்வாறான உதவிகள் கிடைத்து வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த உதவிகளை அடிப்படையாக கொண்டு நாட்டில் இருந்த நிலையை விட மேலான நிலைக்கு கொண்டு செல்ல அரசாங்கம் முயற்சி செய்து வருவதாக அமைச்சர் தெரிவித்திருந்தார். தேசிய மக்கள் சக்தி அரசு பொறுப்பேற்ற பின்னர் நாட்டின் பொருளாதாரம் ஸ்திரமடைந்ததோடு இனங்களுக்கு இடையிலான நல்லிணக்கம் வலுப்பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் இலங்கை தொடர்பாக சர்வதேச சமூகத்தில் பரவியிருந்த எதிர்மறை பார்வை நீக்கப்பட்டுள்ளதாக கூறியவர் திட்வா புயலால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு சில இழப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் அவற்றிலிருந்து மீண்டெழுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்திருந்தார். இதற்காக அனைவரையும் ஒத்துழைப்பும் வழங்க வேண்டும் என்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிச கேட்டுக்கொண்டார். தையிட்டி விகாரை அமைப்பதற்காக தனியார் காணிகளை இழந்தவர்கள் நயனாதீவு நாக விகாரையின் விகாராதிபதியை நேரில் சந்தித்து தங்களுடைய காணிகளை விடுவித்து தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் தையிட்டி பகுதியில் தனியார் காணிகள் கையகப்படுத்தப்பட்டு ராணுவத்தால் திச விகாரை கட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த விகாரையை அகற்றி அந்த காணிகளை உரிய உரிமையாளர்களிடம் மீள ஒப்படைக்குமாறு காணி உரிமையாளர்கள் நீண்ட காலமாக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க பதவி ஏற்ற போது மக்களின் காணி மக்களுக்கு என்று கூறி திசவிகாரைக்கு கையகப்படுத்தப்பட்ட காணிகளை விடுவிப்பதாக உறுதியளித்திருந்ததாகவும் அவர்கள் நினைவுபடுத்தி இருந்தனர். எனினும் ஜனாதிபதி பதவியேற்று 1.5 ஆண்டுகள் கடந்தும் காணி ஒரு சிறு பகுதி கூட இதுவரை விடுவிக்கப்படவில்லை என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த நிலையில் நயனாதீவு நாகதீப விகாராதிபதி தையிட்டி விகாரை அமைந்துள்ள காணி தனியார்கள் மக்களுக்கு சொந்தமானது என்றும் அவற்றை உரிய உரிமையாளர்களிடம் மீள ஒப்படைப்பதற்கு அறம் என்றும் தெரிவித்திருந்தார். இதனைத் தொடர்ந்து காணி உரிமையாளர்கள் விகாராதிபதியை சந்தித்து தங்கள் காணி உரிமை உறுதிப்படுத்தும் ஆவணங்களின் பிரதிகளை கையளித்திருந்ததோடு காணி விடுவிப்பை மேற்கொண்டு தருமாறும் உத்தியோகபூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளனர். எதிர்வரும் நாட்களில் மழையுடனான வானிலை அதிகரிக்கக்கூடும் என்பதால் அனர்த்தங்களை எதிர்கொள்வதற்காக சம்பந்தப்பட்ட அனைத்து அனர்த்த முகாமைத்துவ பிரிவுகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் முன்னறிவிப்பின்படி 29ஆம் தேதி முதல் அலைவடிவிலான காற்று காரணமாக வடக்கு வடமத்திய மத்திய மற்றும் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் அதிகமான மழை வீழ்ச்சி ஏற்படக்கூடும். இதனை முன்னிட்டு கடற்படை விமானங்கள் படகுகள் உள்ளிட்ட வளங்களை தயார் நிலை வைக்குமாறு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சம்பத் கொட்டைகொடுவ தெரிவித்துள்ளார். அத்துடன் முப்படையினர் போலீசார் மற்றும் சிவில் பாதுகாப்பு திணைக்களம் ஆகியோரும் அறிவிக்கப்பட்டுள்ளதுடன் பொதுமக்கள் அவதானத்தோடு செயல்படுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களின் வரவு செலவு திட்டங்களால் தோற்கடிக்கப்படுவதால் அரசாங்கத்திற்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படாது என்று பிரதியமைச்சர் மஹிந்த ஜாசிங்க தெரிவித்தார்.
தோற்கடிக்கப்படுவது அரசாங்கத்தின் அல்ல, மக்களின் வரவு செலவு திட்டம் என்றும் அவர் கூறியிருந்தார். கம்பஹா பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், கொழும்பு மாநகர சபையின் தோற்கடிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் அடுத்த ஆண்டுக்கான பல முக்கிய அபிவிருத்தி திட்டங்கள் உள்ளடக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களின் ஊடாக மக்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சேவைகளை மேம்படுத்தும் நோக்கிலேயே இந்த வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் இந்த வரவு செலவு திட்டத்தின் பயன்கள் திசை காட்டிக்கு வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்லாது அனைவருக்கும் கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். எனவே வரவு செலவு திட்டத்தை தோற்கடிப்பது அந்த உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து மக்களின் விருப்பத்திற்கு எதிராக செயற்படுவதாகும் என்றும் மஹிந்த ஜெயசிங்க குறிப்பிட்டுள்ளார். எதிர்க்கட்சியினர் எந்த நேரத்திலும் உள்ளூராட்சி மன்றங்களின் வரவு செலவு திட்டத்தை தோற்கடிக்கின்றார்கள் என்பது கேள்விக்குரியது என்று குறிப்பிட்ட அவர், தற்போதைய அரசு முற்றாக வீழ்ச்சியடைந்த ஒரு நாட்டை பொறுப்பேற்றது. கடந்த ஒரு வருடத்தில் திரைசேரி கையிருப்பை 1200 மில்லியன் ரூபாய் வரை உயர்த்தியுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார். அத்துடன் சுற்றுலா வருமானமும் வெளிநாடுகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அனுப்பும் பணமும் அதிகரித்துள்ளதாகவும் வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை 4.5% பேணுவதற்கு முடிந்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அடுத்த ஆண்டுக்கான மூலதன செலவுகளுக்காக 1500 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் புயல் தாக்கம் ஏற்பட்டாலும் சவால்களை எதிர்கொண்டு நாட்டை கட்டியெழுப்பும் திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவிக்கையில், நாட்டின் தரமான மற்றும் செயல்திறனுள்ள சுகாதார சேவைகளை வழங்க முக்கிய காரணமாக அனைத்து சுகாதார நிபுணர்களும் ஒரே மனப்பாங்குடன் குழுவாக பணியாற்ற வேண்டும் என்பதாகும். மேலும் அவர்களுக்கு இடையிலான பரஸ்பர புரிதல் நல்ல சூழலை உருவாக்குவதில் மிகுந்த உதவியாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக மருத்துவ நிபுணர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகளோடு நடைபெற்ற விசேட கலந்துரையாடல் ஒன்றின் போது அவர் இதனை வெளிப்படுத்தினார். இந்த கலந்துரையாடலில் அண்மையில் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நடைபெற்றிருந்தது. நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு வினைத்திறனான சேவையினை உறுதி செய்தல், மருத்துவ அதிகாரிகளின் சேவைகளை வழங்குவதில் உள்ள நடைமுறை சிக்கல்களுக்கு உடனடி தீர்வுகளை வழங்குதல் ஆகிய நோக்கத்தோடு சங்கத்தின் கோரிக்கைகளுக்கு இணங்க இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் தேசிய சுகாதார கொள்கையினை உருவாக்குதல், சுகாதார சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குதல், பழைய சுற்றறிக்கைகளில் திருத்தங்கள், இடமாற்றங்கள் மற்றும் சுகாதார சேவைகளின் தரத்தை மேம்படுத்தல் மற்றும் பராமரித்தல் போன்ற பல பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டது. மருத்துவ நிபுணர்கள் சங்கத்தின் பிரதிநிதிகள் முன்வைத்த சில கோரிக்கைகள் குறுகிய காலத்தில் தீர்க்கப்படக்கூடும் என்று அமைச்சர் கவனம் செலுத்தியிருந்தார். இந்த கலந்துரையாடலில் சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சின் மேலதிக செயலாளர் குமார விக்ரமசிங்க, துணை இயக்குநர் சமந்தி சமரகோன், மருத்துவ நிபுணர்கள் சங்கத்தின் தலைவர் ரசிகா குணபால, செயலாளர் ஆர் ஞானசேகரம், பொருளாளர் நிபுணர் திலீப அமரசூரிய மற்றும் சங்கத்தின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர்.